எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன இந்த ஹெல்த் மட்டும் கொஞ்சம் மக்கார் பண்ணிக்கிட்டு இருக்கு. மத்தபடி ஹேப்பியா இருக்கேன். இந்த முறை எல்லாரும் அவங்கவங்க பொங்கல்ல அவங்கவங்க சொந்த ஊர்ல ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா தொடர்ந்து நெறைய லீவு. அது எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, இந்த பொங்கல் அன்னைக்கு காலையில கரும்பு வாங்கலான்னு போறேன். அந்த இடத்துல மார்க்கெட்ல ஒரு கூட்டம் இல்லங்க. இத்தனைக்கும் காலையில ஒரு 8 மணிக்கு போயிருப்பேனா? ஆமா 8 மணிக்கு போயிருப்பேன். யாருமே இல்ல. இருந்த அத்தன ஜனமும் அந்த ஊர்க்காரங்க மட்டும் தான் இருந்தாங்க. மத்த யாருமே இல்ல. கரும்பும் இல்ல. ஸோ இந்த வியாபாரிகளுக்கெல்லாம் தெரிஞ்சுச்சு போல. தொடர்ந்து 5 நாள் லீவ் வருது. எல்லா ஜனமும் அவங்கவங்க சொந்த ஊர்ல போய் செலிப்ரேட் பண்ணணும். எதுக்கு கரும்பு இறக்கணும்னு இறக்கலையா என்னன்னு தெரியல. எங்களுக்கு கரும்பே கிடைக்கல. கரும்பே இல்லாம தான் இந்த முறை பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். அதனால யாரெல்லாம் சொந்த ஊர்ல ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இது பொங்கல் அன்னைக்கு முன்னாடி நாள் எடுத்த வீடியோ. பூஜை சாமான் கழுவலான்னு மாடிக்கு வந்துட்டோம். நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு பூஜை சாமான் கழுவி. அதனால புளியில கொஞ்சம் ஊற வச்சு இந்த பித்தாம்பரி பவுடர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். எப்பவுமே புளி வச்சு கழுவிட்டு அப்படியே சபினா பவுடரோட முடிச்சுப்பேன். பித்தாம்பரி யூஸ் பண்ணது கிடையாது. பிரியா குடுத்தா அத வச்சு யூஸ் பண்ணிட்டேன். நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே இன்னைக்கு பிரதீக்ஷா தான் மாடியில. நாங்க சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போதும் எவ்வளோ கெஞ்சி கொஞ்சி கூப்பிட்டா கூட நம்ம பக்கமே வரமாட்டா இந்த சுட்டி கண்ணம்மா. அதுவும் என் பக்கம் சுத்தம். இன்னைக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஆனா இன்னைக்கு தான் பாசமழை பொழியுது என் மேல. என்னன்னே தெரியல. எழுந்தா தூக்குன்றா, உட்காந்தா மடியில உட்காரணுன்றா, இந்த பக்கம் போனா பின்னாடியே வரா. அவ தாய விட்டுடுறா. ஆனா என் பின்னாடியே சுத்திக்கிட்டே இருந்தா. ஆரம்பத்திலே இன்னைக்கு என்னலாம் பண்ண போறாளோ அப்படின்ற மைண்ட் செட்ல தான் நமக்குள்ள கொண்டு வந்துட்டா. அப்புறம் பார்த்தா அப்படி இப்படின்ட்டு நம்மள விட்டுட்டு அவ பாட்டுன்னு வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டா. அந்த செடி இருந்துச்சுல்ல, அந்த செடிக்குள்ள ஒளிஞ்சு ஒளிஞ்சு கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருந்தா. அப்புறம் போத்தீஸ்ல அந்த 3 காம்போ செட் வாங்கிட்டு வந்தேன்ல அந்த பேஸ்கெட்டு. அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு போலங்க. இந்த பூஜை சாமான்லாம் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன். அதுல உட்காந்துக்கிட்டு அவ பாட்டுன்னு பாட்டு பாடிட்டு இருந்தா. சரி இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம அவள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவளும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு கடகடன்னு பூஜை சாமான் கழுவிட்டோம். ஆனாலும் எனக்கு ஒரு மாரி போர் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அவ எங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தது. சரி அதுக்குள்ள பிரியா என்ன பண்ணிட்டா, ஆஃபியா நீங்க பாப்பாவ பார்த்துக்கோங்க. நான் போயிட்டு உங்களுக்கு இஞ்சி டீ போட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷனால தொண்டையே ஒரு மாரி கரகரன்னு ஆயிடுச்சு. மதியம் பண்ண காலிஃப்ளவர் பக்கோடா இருந்திருக்கு போல. அதையும் எடுத்துட்டு டீ போட்டு மாடிக்கு வந்துட்டா. நல்லா சூடா குடிச்சிட்டு இந்த பக்கம் எல்லாத்தையும் துடைக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளோ நேரம் அவ டிஸ்டர்ப் பண்ணலல்ல. நாங்களும் டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு நானா சும்மா நோண்டிக்கிட்டே இருந்தேன் அவள. கரெக்ட்டா இந்த பெல் சத்தம் அவளுக்கு ஞாபகம் வந்துச்சா என்னன்னு தெரியல. நான் ஆனா பெல்ல தொடவே இல்ல. நான் வேற பாத்திரத்த தான் தொடச்சிட்டு இருக்கேன். பிரதீக்ஷா குட்டி அப்படின்னு சொன்னதுதாங்க கடகடன்னு அந்த பெல்ல எடுத்துக்கிட்டு அவ பண்ண ரியாக்ஷன பாருங்களேன். அவ்வளோ கியூட்டா இருந்துச்சு. அப்புறம் என்னங்க பூஜை சாமான்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் போல மார்க்கெட் பக்கம் போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டோம். நானும் ஒயர் கூடை எடுத்துட்டு வந்தேன். அவளும் ஒயர் கூடை எடுத்துட்டு வந்தா. ஆனா எங்க 2 பேருக்குமே தெரியாது நாங்க ஒயர் கூடை எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் கூடை பிரியாவோட பெரியம்மா தான் பண்ணியிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ஆன்டி கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு லாங் வீடியோல சொல்லியிருப்பேன். நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது பிரியாவோட பெரியம்மா தான். நான் சொன்ன கலர்ல கேட்ட கலர்ல சூப்பரா பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதோட இன்னைக்கு மார்க்கெட் போகும்போது நல்லா இருந்துச்சு. என்ன அந்த வெயிட் தான் கொஞ்சம் கோல மாவு பொடியெல்லாம் வாங்கிட்டு வந்தனால ரொம்ப வெயிட்டா இருந்தது. கட்டப்பை எடுத்துட்டு போயிருக்கலாமோ அப்படின்ற மாரி தோணுச்சு. அங்க போயிட்டு சுட்டி கண்ணம்மா வேற பயங்கர சேட்டங்க. அது ஒரு தனி வீடியோ போட்டோன்னா ரொம்ப லென்த் ஆயிடும். நான் ஷார்ட்ஸ் வீடியோலயே சொல்லியிருப்பேன். இன்னைக்கு போற இடத்துல எல்லாருமே எங்கள மூஞ்ச காட்டிட்டாங்க. எல்லாம் பாப்பாவால தான். ஒவ்வொரு பொருளையும் கை வச்சு எடுத்துட்டு கீழ போட்டுட்டே இருந்தா. குழந்தைல்ல. ஸோ அவங்களையுமே நான் கடையில உள்ளவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இந்த பொங்கல் மூட்ல ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க எல்லாருமே. அதுல நம்ம குட்டி பண்றது அவங்களுக்கு ரொம்ப டாக்ஸிக்கா இருந்திருக்கும் போல. அப்புறம் வேகமா எல்லாம் வாங்கிட்டு சீக்கிரமா 9:00 வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததும் பூ கட்டிட்டோம். ஏன்னா நாளைக்கு உட்காந்து பூ கட்ட முடியாது. இப்பவே கட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு பூ கட்டிட்டு இருந்தோம். சாமந்தி பூ வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இது வெள்ளை முல்லை மாரி அது காக்கட்டாவா அப்படி சொல்லுவாங்க. ஆனா பூவோட விலைலாம் செம்ம ரேட்டு. பயங்கர ரேட்டுங்க. சாமந்தி பூ அழகா கட்டியிருக்கால பிரியா. நடுவுல ரோஸ் வச்சு ஃபர்ஸ்ட்டு எனக்கு கட்டும்போது அந்த ரோஸ் வச்சு கட்டணுன்ற மைண்ட் ஞாபகமே இல்ல. ப்ளைனா கட்டியாச்சு. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ ரோஸ் இருக்கே நம்ம நடுவுல ரோஸ் வச்சு கட்டலான்னு சொல்லிட்டு பிரியா கட்டினா. அழகா இருந்துச்சு ரொம்ப பார்க்கறதுக்கு. பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அத்தோட வீட்ல படுத்தவங்க தாங்க. காலையில சீக்கிரமா 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும், கோலம் போடணும் அப்படின்ட்டு நான் 4 மணிக்கு எந்திரிக்கும்போது குளிச்சுட்டேன். அப்பவே குளிச்சுட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா கோலம்லாம் போட்டுட்டு குளிச்சேன் அப்படின்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன். குளிச்சுட்டேன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வேகமாக வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் நிறைய கலர் கலராக கோலம் போட்டுட்டு இருந்த வீடியோலாம் கூட போட்டிருக்கேன். பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த வருஷம் நான் மார்கழி மாசத்துக்கு கோலம் எதுவுமே போடவே இல்ல. ஸோ பொங்கல் அன்னைக்கு மட்டும் காலையில கலர் கோலம் போடலான்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான கோலம் போட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மத்த கோலம் எல்லாமே எங்க பக்கத்து வீட்ல உள்ளவங்க போட்டது தான். அவங்கலாம் நைட்டே போட்டுட்டாங்க. ஸோ காலையில போயிட்டு எல்லாம் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துருந்தேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதையும் ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுத்துட்டேன். நான் கோலம் போடுறதுக்கு முன்னாடியே இந்த பக்கம் அடுப்புல டீ வச்சுட்டேன். ஏன்னா டீ இல்லாம நம்மளுக்கு அந்த நாளே நகரவே நகராது. காலையில சீக்கிரமா வேற எழுந்துட்டேன்னா எனக்கு இந்த எழுந்ததும் தண்ணி குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. முதல்ல டீ
டீ குடிச்சதுக்கப்புறம் தான் நான் எதுவா இருந்தாலுமே சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும். டீ குடிச்சதுக்கப்புறமா தண்ணி நல்லா குடிச்சிட்டு, அதுக்கப்புறமா சாரீ வேர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் வந்து பொங்கலுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு சாரீ ஒண்ணு எடுத்துட்டு இருந்தேன். தீபாவளி ஷாப்பிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நல்ல ப்ரவுன் கலர் சூப்பரா இருந்துச்சு. அந்த சாரீ எடுக்கும்போதும், அன்னைக்கு அந்த கடையில உள்ளவங்களே எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, "இந்த சாரீ எங்க இருக்கு? எங்க இருக்குன்ட்டு." ஆனா அன்னைக்கு அந்த ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. இந்த பொங்கலுக்காக தான் வாங்குனேன். ஆனா நான் ஸ்டிச் பண்ணவே குடுக்கல. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல குடுத்து நான் ப்ளவுஸ கெடுக்க விரும்பல. அதனால இதுவும் வந்து புது சாரீ தான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு பூனம் சாரீ, ரோல் பூனம். ஆனா இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். எனக்கு இப்ப ரீசென்ட் டேஸ்ல இந்த மாரி சாரீயே கட்டிடலாம் போல அப்படியே இருக்கு. ஏன்னா வேலை செய்றதுக்கெல்லாம் கரெக்ட்டா இருக்கு. நானும் ஹஸ்பண்டும் அப்படியே ரெடி ஆயிட்டு மார்க்கெட் பக்கம் போலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஏன்னா வந்துட்டு இந்த இஞ்சி அந்த இது சொல்லுவாங்க இல்லையா? அது என்னது இஞ்சி, மஞ்சளு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தோரணம் எல்லாம் வாங்குறதுக்கு நான் காலையில தான் போய் வாங்குவேன். வெத்தல பாக்கு, பழம் எல்லாம் முன்னாடி நாள் வாங்கி வைக்க மாட்டேன். அன்னைக்கு காலையில போய் வாங்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். எப்பவுமே எங்க ஊர்ல வந்துட்டு இந்த மாரி பொங்கல் செலிப்ரேஷன் இந்த பஸ் டிப்போ கிட்ட பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துலயும் பண்ணுவாங்க. போன வருஷம் நான் அந்த இடத்த காட்டியிருப்பேன். இந்த வருஷம் நான் இந்த இடத்த காட்டுறேன். ஏன்னா இங்க என் ஃப்ரெண்ட் இருந்தாளா, அவள பார்த்துட்டு அவளுக்கு பொங்கல் விஷ் பண்ணிட்டு, அப்புறம் அந்த பேக்ல என்னெல்லாம் குடுத்தாங்கன்றத அப்படியே காட்டிக்கிட்டு இருந்தா. எப்பவுமே வந்துட்டு ஒரு பானை ஒண்ணு குடுப்பாங்கன்னு நெனச்சுட்டு இருந்தேன். இந்த முறை அந்த பானைலாம் குடுக்கலையா என்னன்னு தெரியல. ஆனா நான் வந்துட்டு இந்த முறை பானை வாங்கி பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாம், செம்மையா பண்ணணுன்ற பிளான்ல இருந்தேன் நம்ம வீட்ல. இந்த இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஊர்ல செலிப்ரேட் பண்ற மாரி சென்னையில ஒரு அபார்ட்மெண்ட் இருந்தா கூட, இல்ல சென்னையில நார்மலா ஒரு வீட்ல இருந்தா கூட இந்த 3 கரும்ப முக்கோணமா வச்சு அழகா பொங்கல் பண்றாங்க பார்த்தீங்களா? சூப்பரா ஒரு ஃபோட்டோ ஷூட் மாரியே பண்றாங்க. சாமி கும்புறத விட, இந்த மாரி ஃபோட்டோ ஷூட்காகவே பண்ணிடுறாங்க. ஸோ நம்மளும் இந்த முறை அந்த மாரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருந்தேன். ஆனா கொஞ்சம் ஹெல்த் முடியாததுனால, ப்ளஸ் வந்துட்டு வீடெல்லாம் ரொம்ப டீப்பா கிளீன் பண்ணல. நான் சொன்னேன்ல, எந்த அளவுக்கு இந்த வாட்டி நான் சீக்கிரமா கிளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேனோ, அந்த அளவுக்கு வேலை வந்து புஸ்ஸுன்னு போயிடுச்சு. உடம்பு சுத்தமா எனக்கும் முடியல, சின்ராசுக்கும் முடியல. அதனால நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு சூப்பரா செலிப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டி சிம்பிளா முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு, எல்லாமே சிம்பிளாவே பண்ணியாச்சு. பொங்கல் பண்ண வீடியோ கூட நான் எடுத்திருக்க மாட்டேன். அப்புறம் இந்த கதம்பம் சாம்பாரா, அது மட்டும் பண்ணிட்டு, சும்மா 2 பொரியல் மட்டும் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது ஒண்ணு குடுத்தாங்க. இது எனக்கு வந்துட்டு சாமி கும்பிட தெரியும். ஆனா எது எதுக்கு என்னென்ன பண்ணணுன்ற டீட்டெயில் தெரியாது. எல்லாரும் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நானும் வாங்குவேன். எல்லாரும் எது எத வைக்கிறாங்களோ அத வாங்கி வைப்பேன். அதே மாரி தான் நான் இதுவும் வாங்குனேன். இதுல இந்த வேப்ப இல இருக்கு பார்த்தீங்களா? அது, மா இல, அப்புறம் வந்துட்டு அந்த பெரண்டை இதெல்லாம் தெரிஞ்சது. மீதி எல்லாம் என்னன்னே எனக்கு தெரியல. நானும் இதெல்லாம் எதுக்கு வைக்கிறாங்க? ஃபர்ஸ்ட்டு இது எங்க வைக்கணும்? ஒரு சில வீட்ல பார்த்தீங்கன்னா, வாசல்ல வச்சுர்றாங்க. ஒரு சில வீட்ல சாமி ரூம்ல வைக்கிறாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த காய்கறிலாம் வைக்கிறாங்கல்ல, அப்பயே அது கூட இதையும் வச்சுட்டு அப்படியே படைச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட சாமி ரூம்ல 2 சைட்ல வச்சுட்டு அப்படியே சாமி கும்பிட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அதான் நான் ஷார்ட்ஸ் வீடியோல சொன்ன மாரி தான். ஆயுத பூஜைன்னு நெனச்சுட்டாரா என்னன்னு தெரியல. திடீர்னு கேமரா பக்கம் திருப்பிட்டு காட்டிக்கிட்டு இருந்தாரு. நம்மளுக்கு டைம் இல்ல, வாங்க ஃபர்ஸ்ட்டு சாமி இடத்துல போய் காட்டலான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் சாமி எப்படியோ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூப்பரா சாமி கும்பிட்டுட்டு, இன்னைக்கு சிம்பிள் தாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா, நான் சூப்பரா நெறைய விதமா சமைச்சு வச்சிருப்பேன். ஒரு ஒரு 8 வெரைட்டி 8, 10 வெரைட்டி பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இந்த முறை ஒரு 3ஏ 3 மட்டும் வச்சு பண்ணிட்டு, ஆனா அதுவே சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப மனசார பண்ணது இந்த வாட்டியும். ஆனா நான் காலையில வந்து சாப்பிடல. டீ மட்டும் குடிச்சிட்டு போயிட்டேன்ல. காலையிலே வரும்போதும் அந்த மார்க்கெட் பக்கம் போனோமே, அப்பவே டிஃபன் வாங்கிட்டு வந்தோம். ஆனா நாங்க சாப்பிடவே இல்ல. எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு, ரொம்ப பசி எடுத்துருச்சு கிறுகிறுன்னு ஆனதுனால, கிச்சன்லேயும் கொஞ்சம் ஒர்க் அப்படியே இருந்தது. அதெல்லாம் நான் முடிச்சுட்டே இருந்தேனா, ஹஸ்பண்ட் வந்து நான் 2 வாய் ஊட்டுறேன், நானும் 2 வாய் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு, அப்படியே ஊட்டிட்டு இருந்தாரு. என்ன வாயெல்லாம் கொளறுதுன்னு தெரியல எனக்கு. என்னால பேசவே முடியல. த்ரோட் வந்துட்டு ரொம்ப எரியுது. கீச்சுன்னு ஆகுற மாரி இருக்கு. இன்னும் வந்துட்டு அந்த தொண்டை புண்ணு சரியாகல. அது சரி பண்றதுக்கு ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. உடம்பு அப்படியே இன்னமும் முடியாத மாரி இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க, "கண்ணு பட்டுச்சா என்னன்னு தெரியல" அப்படின்றாங்க. ஏன்னா, இவ்வளோ நாள் எனக்கு இருக்காது. ஹாஸ்பிட்டல் போனாலும் உடம்பு நல்லா இருக்குதா சொல்றாங்க. ஆனா ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. சீக்கிரமா சரியாகணும். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க சின்ராச. இந்த உடம்பு சரியில்லாத இந்த ஒரு என்ன ஜான் 1லேருந்தே என்னால முடியல தான். இப்போ வரைக்குமே என்ன சூப்பரா பார்த்துக்கிட்டு இருக்காரு. பொங்கல் அன்னைக்கெல்லாம் ஈக்குவலா வேலைய பிரிச்சுக்கிட்டோம். அவர் தான் முக்காவாசி வேலையே செஞ்சாரு. நான் கொஞ்சம் மேல அந்த முந்தின நாள் பூஜை சாமான் கழுவுனேன் பார்த்தீங்களா, அது மட்டும் தான். மீதி எல்லாமே அவர் தான் பண்ணாரு. அப்புறம் அன்னைக்கு வந்துட்டு சுட்டி கண்ணம்மா, சுட்டி கண்ணையாவா மாறிட்டாங்க. ஏன்னா வேஷ்டி ஷர்ட் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது. அடுத்த நாள் அதே கலர்ல பாவாடை சட்டை போட்டு நானும் பிரியா ஒரே மாரி சாரி, அவளும் வந்துட்டு பாவாடை சட்டை போட்டு ஒரு மாட்டு பொங்கல் அன்னைக்கு சூப்பரா மேட்சிங் பண்ணலாம்னு நெனச்சோம். குழந்தைக்கு உடம்பு முடியாதனால அந்த பிளான கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் அந்த பிளான் வந்து பண்ணிக்கலான்னு விட்டாச்சு. அதே மாரி ராசுகுட்டி ரொம்ப நாளா என்னோட பொண்ணு நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவளோட அம்மா, அப்பா அவங்க 2 பேர் தான். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட
ஃபேமிலி அவங்க. ஸோ பொங்கல் அன்னைக்கும் வந்திருந்தாங்க. நாங்க கரும்பு வாங்காததுனால பிரியா வந்துட்டு எங்களுக்கு கரும்பு குடுத்தா. "இந்தாங்க அஃபியா சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு. ஸோ அந்த கரும்ப வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு கட் பண்ணி குடுத்துட்டு இருந்தாரு. நான் நெறைய இடத்துல வந்துட்டு டாட் லிட்டில் பிரின்சஸ் சொல்ல மாட்டேன். ஹஸ்பண்ட் லிட்டில் பிரின்சஸ் தான் சொல்லுவேன். அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் பார்த்துக்கோங்க. இதுவரைக்கும் நான் வந்துட்டு அவர் கல்யாணம் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் எல்லா பொங்கலுக்கும் கரும்ப என் பல்லால கடிச்சு நான் சாப்பிட்டது கிடையாது. ஐ மீன் உரிச்சது இல்ல. இந்த மாரி தான் வருஷம் வருஷம் எல்லா பொங்கலுக்கும் இப்படி கியூபா கட் பண்ணி குடுத்துருவாங்க. நான் சாப்பிட்டு சாப்பிட்டு துப்பிக்கிட்டு இருப்பேன். இதுதான் வந்து எனக்கு எப்பவுமே நடக்கும். ஸோ இது வந்து ஒரு குட்டி சாம்பிள். அப்ப பார்த்துக்கோங்க. அதனால எப்பவுமே நான் ஹஸ்பண்ட் லிட்டில் பிரின்சஸ் தான். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஆஃப் யூ ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் உங்களோட எல்லாரோட பொங்கலும் எப்படி போச்சுன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் உளறுன எல்லா உளறலையும் ஃபுல்லா கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.